வணக்கம் நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் திருவண்ணாமலை வந்து வள்ளுவர் மறை வைரமுத்து உரையாசிரியர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அதிகாரம் எண் 16 பொறையுடைமை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்த தலை, தன்னை தூண்டுகிறவர்களுக்கும் தண்ணீரும் பொன்னும் கனிமமும் தந்து தூண்டுகிறவர்களையும் தாங்குகின்ற நிலம் போல இகழ்கின்றவர்களையும் பொறுத்து நன்மை செய்தே பொறுமையின் அறமாகும். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனையும் நன்று. தண்டிப்பதற்கு வலிமையும் வாய்ப்பும் உள்ள காலத்திலும் பிழை செய்தவர்களை பொறுத்தருளுதல் நல்லது. அந்த குற்றத்தை நெஞ்சில் நிறுத்தாமல் அப்பொழுதே மறப்பது அந்த பொறுமையின் சிறந்தது. இன்மையில் இன்மை விருந்துவரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை. ஒருவரின் வறுமைக்கு வறுமையானது எதுவென்றால் பேண இயலாமல் விருந்தினரை புறந்தள்ளுவது. அதுபோல வலிமையிலும் வலிமையானது எதுவென்றால் அவ்வின்மையால் பிழை செய்தாரை பொறுத்து போவது. நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறைகுணத்தார் என்ற பெருமை ஒருவருக்கு நீங்காமல் நிலைக்க வேண்டுமானால் அவர் தமது பொறுமை குணம் என்ற பண்பை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. பிறர் தமக்கு செய்த தீமையை வழி தாங்க மாட்டாமல் பழி வாங்குகிறவரை அறிவுடையவர்கள் ஒரு பொருளாக மதிக்க மாட்டார்கள். ஆனால் அதனை பொறுத்து கொண்ட பெருமக்களையே நாளும் நாளும் மதித்து கூடும் பொன்னை போல போற்றி காப்பார்கள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். தீங்கு செய்தவரை தண்டித்தவர்களுக்கு உண்டாகும் பொய் இன்பம் ஒரு நாள் நிலைக்கலாம். ஆனால் அதனை பொறுத்து கொண்டவர்களுக்கு உண்டாகும் புகழ் இன்பமோ இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இருக்கும். எதை நல்ல தற்புறர் செய்யணும் நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத தீவினையை பிறர் நமக்கு செய்திருந்தாலும் அதே வழியோடு அந்த தீவினையை திரும்ப செய்தால் அதே துன்பம் பிறருக்கும் நேரும் என்று கருதி மறுத்தீங்கு செய்யாதிருப்பது நல்லது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். செல்வம், சினம், மனம், உடல் வலிமை, அதிகாரம் என்ற ஏதேனும் ஒரு செருக்கினால் தீயவற்றை செய்தவர்களை தம் பொறுமை என்ற பெருங்குணத்தால் வென்று அதனை மனத்திலிருந்து மறைத்து விட வேண்டும். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். முறை தருவி ஒருவன் பேசும் நெறி கடந்த தீய சொற்களை பொறுத்து கொள்வது ஒரு வகை நோன்பு. அப்படி பொறுத்து கொள்கிறவர்கள் துறவரம் பூண்ட முனிவர்களை விட தூய்மையானவர்கள் ஆகிறார்கள். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோம்பிருக்கும் தவம் செய்கிறவர்கள் பெரியவரே ஆயினும் வசை மொழியின் வழி பொறுப்பவர்களை விட அவர்கள் பெரியவர்கள் ஆகிவிட மாட்டார்கள். நான் அன்பு நண்பர்களே, ஆஸ்திரேலியாவுக்கு பிரிஸ்பன் நகருக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு என்னை அன்பு பாராட்டி அழைத்த போஜராஜன் இளமதி அம்மா அவர்களையும் அவருடைய தவ புதல்வன் டாக்டர் அருள் போஜராஜன் ஐயா அவர்களையும் அவருடைய அன்பு மகள் பவானி அம்மாள் சிங்கப்பூர் அவர்களையும் நான் வாழ்க்கையில் என்றுமே ஒரு மிகப்பெரிய இடத்திலே வைத்து பார்க்கக்கூடிய அளவிலே அவர்கள் என்னை அந்த ஆஸ்திரேலியாவிலே பெருமைப்படுத்தியதும் நான் அவர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருப்பதும் அந்த இனிமையான நினைவுகள் எல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வீடியோவின் கீழே அங்கே பார்த்த புகைப்படங்கள்,
காணொளிகள் எல்லாம் இருக்கிறது, நீங்கள் பார்த்து மகிழலாம் என்று சொல்லி, திருக்குறளை படியுங்கள், திருக்குறள் வழி நடந்து பாருங்கள், வாழ்க்கை வளப்படும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.